ரீகால் பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சவன நைட் 12 மணிக்கு நர்ஸ் மார்ட்டா ஹார்லன் திராம்பி அவர் ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு மெடிகேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போறா. மார்ட்டா மேல இருக்கும்போது ஹார்லன் திராம்பி இருக்கிற ரூம்ல இருந்து 2 தடவை ஏதோ விழுற மாதிரி சத்தம் வருது. அதை கீழ் ஃப்ளோர்ல இருக்கிற லிண்டாவும் ஜோனியும் நோட்டீஸ் பண்றாங்க. மார்ட்டா கிளம்பி போன கொஞ்ச நேரம் கழிச்சு மிட் நைட் ஸ்நாக்ஸ்க்காக ஹார்லன் திராம்பி கீழே இறங்கி வரும்போது அங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருந்த ஒரு பையன் வால்டர் அப்பா வரத பார்த்துட்டு மிட் நைட் ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்ல போய் தூங்குங்கப்பான்னு சொல்றான். அப்பதான் ஜோனியோட பொண்ணு மெக் வீட்டுக்கு வரா. அப்புறம் அந்த டெத் அதிகாலையில 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள நடந்திருக்கணும்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க. இப்ப மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. இன்னும் விசாரிக்கப்படாம இருக்கிறது மார்ட்டா. பிளாங்க் மார்ட்டா கிட்ட பார்ட்டி நடந்த அன்னைக்கு நைட் 11:30 மணிக்கு திராம்பி பெட்டுக்கு போகும்போது நீதானே கொண்டு போய் விட்டுட்டு கிளம்பி போனா அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்க அந்த காட்சியை நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட் மார்ட்டாவும் ஹார்லன் திராம்பியும் அவர் ரூமுக்குள்ள போறாங்க. செஸ் மாதிரி ஒரு கேம் விளையாட ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த போர்டு கீழே தவறி விழுது. இதுதான் அந்த ரூம்ல இருந்து வந்த முதல் சத்தம். இதை தான் லிண்டாவும் ஜோனியும் நோட்டீஸ் பண்றாங்க. இப்ப ஹார்லன் திராம்பி மார்ட்டா கிட்ட தன்னோட ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் புலம்ப மார்ட்டா அவளுக்கு ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறா. ஆனா மார்பின்ற ஒரு போதை மருந்த 3 ml க்கு பதிலா 100 ml ஓவர் டோஸா போட்டுடுறா. அதனால பெரிய பிரச்சனை நடக்க போதுன்னு அழ ஆரம்பிக்கிறா. அதாவது அந்த ஓவர் டோஸால இன்னும் 10 நிமிஷத்துல திராம்பி சாக போறாரு. அதுக்கான ஆன்டிடோட் மருந்து தன்னோட பேக்ல தேடுறா. ஆனா அந்த மருந்த காணோம். உடனே அவ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண போக அதை ஹார்லன் தட்டி விட அவ கீழே விழுறா. மார்ட்டா விழுந்த இந்த 2வது சத்தத்தை லிண்டாவும் ஜோனியும் மறுபடியும் நோட்டீஸ் பண்றாங்க. ஹார்லன் திராம்பி மார்ட்டா கிட்ட என்ன காப்பாத்துறன்னு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி நீ மாட்டிக்காத நான் சொல்ற மாதிரி செய்யணும் சொல்றாரு. ஆனா மார்ட்டா அதை கேட்கல. அந்த நேரத்துல ஏதோ சத்தம் வந்துச்சுன்னு ஜோனி மேல வந்து பாக்குறா. அவளை சமாளிச்சுட்டு திராம்பி மார்ட்டா கிட்ட வந்து நீ சொன்ன 10 நிமிஷம் முடிய 6 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி நான் செத்துருவேன். ஆனா நீ இதுல மாட்டிக்க கூடாது. அதனால நான் சொல்ற மாதிரி செய்யணும் மறுபடியும் சொல்றாரு. மார்ட்டா அழுறா. திராம்பி அவகிட்ட நீ இப்படி பண்ணலனா உன் குடும்பமே பிரச்சனைக்குள்ளாயிடும். அம்மாவை நினைச்சு பாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வழியா மார்ட்டா அவ சொன்ன பிளானுக்கு ஒத்துக்கிறா. திராம்பி சொன்ன மாதிரி மார்ட்டா அந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது தான் வெளியில போற டைம் எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி கத்தி சொல்லிட்டு போறா. காரை எடுத்துட்டு வெளியில போற மாதிரி போயிட்டு அங்க இருக்கிற காட்டுக்குள்ள காரை நிறுத்திட்டு பின் வழியா பங்களாக்கு வரா. அவ பழக்கமான ஆளுங்கிறதுனால நாய்ங்க எந்த சத்தமும் போடல. பங்களா பின்னாடி மேல ஏறும்போது ஒரு பலகை உடஞ்சு கீழே விழுது. அதை சமாளிச்சு மேல ஏறி உள்ள வரா. அவர் சொன்ன மாதிரி அவரோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் பையன் கண்ணுக்கு தெரியற மாதிரி கீழே இறங்கி நடக்கிறா. அங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிற வால்டர் அப்பாதான் மிட் நைட் ஸ்நாக்ஸ்க்காக வராருன்னு நினைச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்ல போய் படுங்கன்னு சொல்றான். இப்படி பண்ணா ரிப்போர்ட்ல வரப்போற டெத் டைமுக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உயிரோட இருந்ததா நினைச்சுப்பாங்க. அதுக்கு விட்னஸ் இருக்கும். அதனால மார்ட்டா தப்பிச்சுக்கலாங்கிறது தான் திராம்பியோட பிளான். இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு மார்ட்டா பின் வழியா இறங்கி போறப்பதான் ஒரு ட்விஸ்ட். அவ கீழே இறங்கி போறப்ப அந்த ஹார்லன் திராம்பியோட அம்மா பாத்துருவா. ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் பாருங்க. ஹார்லன் திராம்பியோட அம்மாவுக்கு கண்ணு சரியா தெரியாததுனால தன்னோட எதிரில் நிக்கிறது திராம்பியோட பேரன் ரான்சம்னு நினைச்சுக்கிட்டு அவ என்ன ரான்சம் திரும்ப வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. இப்ப மார்ட்டா ஈஸியா தப்பிச்சு போயிடுறா. மார்ட்டாவை பொறுத்தவரைக்கும் இதுதான் உண்மையா நடந்துச்சு. ஆனா மார்ட்டா இதெல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட்டர் சொல்லாம அவ கதையை மாத்தி போய் சொல்றா. அவங்களும் அவளை போக விடுறாங்க. ஒரு பொய் சொன்னா மார்ட்டாவுக்கு வாந்தி வந்துரும். அதனால யாருக்கும் தெரியாம ஓடி போய் பாத்ரூம்ல வாந்தி எடுக்கிறா. இந்த இடத்துல தான் படம் உண்மையாவே சூடு பிடிக்குது. இன்வெஸ்டிகேஷன்ல மார்ட்டாவை கண்டுபிடிக்க போறாங்களா இல்லையான்னு இயற்கையா ஒரு பதட்டம் படம் பாக்குற நமக்கும் வர ஆரம்பிக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடந்த அன்னைக்கு நைட் மார்ட்டா அந்த வீட்ல இருந்து கிளம்பும் போது வெளியில இருட்டுல இந்த பிரைவேட் டிடெக்டிவ் பிளாங்க் அவளுக்காக காத்துட்டு இருக்கிறா.